ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஊருக்கும் சொல்வோம் நம்ம சேனல்ல இன்று என்ன ஒரு பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்க போறோம்னா, வரும் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 3 மாற்றங்கள் வருது. அது என்னென்ன மாற்றங்கள் வருது, என்னென்ன விதிமுறைகள் வருது, அதை பத்தி ஃபுல் டீடைல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது ஓகே பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த பயனுள்ள தகவல் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும். முதல் மாற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பேன் கார்டுல மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி நீங்க புதுசா ஒரு பேன் கார்டு அப்ளை பண்றீங்கன்னா, உங்க டேட் ஆஃப் பர்த், அதாவது பர்த்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க சர்டிபிகேட் வந்து நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். உங்க டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது ஸ்கூல் டிசியா இருக்கும், எதா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க இது 30ஆம் தேதிக்குள்ள இப்ப அப்ளை பண்ணீங்கன்னா ஈஸியா அப்ளை பண்ணிடலாம். அதாவது பேன் கார்டு வந்து ஈஸியா அந்த ப்ரூஃப் தேவைப்படாது. ஏப்ரல் 1ல இது கட்டாயமாக்கியிருக்காங்க. நீங்க கண்டிப்பா டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ அந்த மாற்றம் வந்து ஏப்ரல் 1ல இருந்து நடைமுறைக்கு வருது. ரெண்டாவது மாற்றம் என்னன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி ட்ரெயின் கேன்சலேஷன் வந்து புதிய மாற்றம் கொண்டு வர போறாங்க. அதை நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிருப்போம், அதை நம்ம திடீர்னு கேன்சல் பண்ணுவோம். அதுல விதிமுறை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, ட்ரெயின் புறப்படுற 8 மணி நேரத்துக்குள்ள நீங்க டிக்கெட்டை கேன்சல் பண்ணீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் கிடைக்காது, ஃபுல் அமௌண்ட் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது முதல் விதிமுறை. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க 24 மணி நேரத்துக்குள்ள டிக்கெட்டை வந்து நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50% வந்து சார்ஜ் வந்து பிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி படம் தான் உங்களுக்கு வந்து திரும்ப கிடைக்கும். அதாவது நீங்க 24 மணி நேரத்துக்குள்ள அந்த டிக்கெட்டை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50% தான் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து கிடைக்கும், பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே 72 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க வந்து ட்ரெயின் டிக்கெட் கேன்சல் பண்ணீங்கன்னா 25% வந்து டிக்கெட் பிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ கேன்சல் பண்ணீங்கன்னா 25% வந்து பிடிச்சிட்டு உங்களுக்கு 75% தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரீஃபண்டா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 72 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விதிமுறை எப்ப வருதுன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து வருது. அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மூணாவது மாற்றம் என்னன்னா, ஃபாஸ்டாக்ல ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஃபாஸ்டாக்ல உங்ககிட்ட காசு இருந்திருக்காது, நீங்க டோல்கேட் வந்து ஈஸியா கடந்துருவீங்க. சோ காசு இல்லாத கூட நம்ம டோல்கேட் அனுமதிக்கிறாங்க போறதுக்கு, நம்ம ஃப்ரீயா இருக்க நம்ம விட்டுருவோம். அதை நீங்க நோட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு டபுள் மடங்கு சார்ஜ் வந்து பிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதை நீங்க கரெக்டா பாத்துக்கோங்க. அதாவது உங்க ஃபாஸ்டாக்ல வந்து காசு இருந்திருக்காது, நீங்க டோல்கேட் கடந்திருப்பீங்க, நீங்களும் பார்க்காம இருந்திருப்பீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரம், அதாவது 20 hours 48 ஹவர்ஸ்க்குள்ள நோட் பண்ணி நீங்க அந்த அமௌண்ட் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஃபாஸ்டாக்ல வந்து நீங்க கட்டிடுங்க. சோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டபுள் மடங்கு கட்டணம் வந்து வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதை வந்து நீங்க பாத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். வேறொரு பயனுள்ள தகவலை மீட் பண்றேன். தேங்க்யூ.